மிதுஸ் ஆரோக்கிய சமையல். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் புலாவ் வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான ரெசிபி தாங்க. டக்குன்னு ஒரு ½ அன் ஹவரில் வந்து ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ரெசிபி ஈஸியாக வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புலாவ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1/4 கிலோவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த ரைஸ் வந்து ஊறினா போதுங்க. அதிக நேரம் நம்ம ஊற வச்சோம்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறினாவே போதுங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, இந்த லவங்கம்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காயை வந்து இடித்து வந்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே புலாவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கணுங்க. ஒரு ஸ்பூனுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் வந்து சேர்த்துட்டேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுத்தம் செஞ்சு வச்சுருந்த காளானையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்ப வந்து இந்த காளான் வந்து வதங்க தேவையில்லைங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். ஒரு ½ அன் ஹவர் போதுங்க இந்த புலாவ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு. இப்போ அந்த வாசனைக்காக நாம் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. அதிகமாக பிரியாணிக்கு மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்க வேணாம். கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த காளானுக்காக மட்டும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் வந்து நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் வந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.25 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டு, நம்ம சப்போஸ் உப்பு பத்தலைன்னா உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ விசில் வரதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். நம்ம விருப்பப்பட்டால் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. நான் எப்போவாவது டைம் இருந்தால் மட்டும் பிரியாணிக்கு இந்த புலாவுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்குவேன். இது ஆப்ஷன் தான். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. நான் தாளிப்பு கரண்டியில் ஒரு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பொரித்து நான் சேர்த்துப்பேங்க கடைசியாக. இப்போ வந்து விசிலும் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. அது ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லியும் புதினாவும் லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷன் தான். விருப்பப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டோம்னாலும் இந்த புலாவ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. புலாவ் வந்து பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆன்லைன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.